ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா சென்னையில் இருக்கிற மதுரை வயலில் தான் கோடை கொண்டாட்டம் சொல்லிட்டு ஒரு பொருட்காட்சி போட்டிருக்காங்க. ஸோ அங்கே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. டிக்கெட் பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு வந்து 16 நினைக்கிறேன். என் ஹஸ்பண்ட் தான் எடுத்தாங்க. தாஜ்மஹால்லாம் ரெடி பண்ணி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப செம்மையாக இருந்தது. நாங்கள் போயிருந்தது சண்டே அன்னைக்கு போயிருந்தோம். நல்ல கூட்டம் தான், நிறைய பேர் வந்திருந்தாங்க. நல்லா உள்ளே போய் நம்ம டிக்கெட் சில்ட்ரனுக்கு வந்து 20 ருப்பீஸோ 30 ருப்பீஸோ, நிறைய கிட்ஸுக்கு 5 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு நினைக்கிறேன். ஏன்னா என் ஹஸ்பண்ட் எடுத்தனால எனக்கு சரியாக தெரியல. ரொம்பவே சூப்பராக இருந்தது. நம்ம டிக்கெட் எடுத்து போயிட்டோம்னா உள்ளக்க நம்ம வந்து எல்லாமே வந்து ஃப்ரீயாக பார்த்துக்கலாம். ஆனால் மற்ற இதுக்கு வந்து டிக்கெட் எடுக்கணும். இந்த மாதிரி ராட்டினம் இதுகளுக்கெலாம் நம்ம வந்து டிக்கெட் வந்து பே பண்ண தான் செய்யணும். உள்ளக்க இதுக்கெலாம் வந்து இதுக்கு 50 ருப்பீஸ் 50. ஆனால் என் பையன் போயிட்டு ரொம்பவே பயந்தான். மேலே ஏற பயந்துட்டு இருந்தான். நல்லா இருந்தது சூப்பராக. இயர்லி ஒன்ஸ் வந்து இந்த சம்மர் டைமில் பசங்களுக்கு ஒரு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இது பாருங்கள், இதுக்கு வந்து 30 ருப்பீஸ் தான் டிக்கெட்டு. ரொம்பவே சூப்பராக இருந்தது. இது பாருங்கள், ட்ராகன் நினைக்கிறேன். ரொம்பவே பயங்கரமாக இருக்குது. எனக்கு பொதுவாகவே ராட்டினம் இதுகளுக்கெலாம் போயிட்டா ஒரே வாமிட் வந்துடும், தலை சுற்று வந்துடும், கேராக ஆகிடும் நமக்கு. ஆனால் நான் எதுக்குமே போக மாட்டேன். அந்த மாதிரி டைப்னா இது வந்து என்னென்னா என் ஹஸ்பண்ட் அப்புறம் என் பையனும் போனாங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அங்கே வந்து என்னென்னா அவ்வளோவா வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு அவ்வளோவா எல்லாமே ரேட் ஜாஸ்தி. ஒரு சாதாரண பாப்கார்னே ஒரு வந்து 100 ருப்பீஸ் இந்த மாதிரி ரேட்டாக இருந்தது. ரொம்ப பயங்கர ரேட்டாக இருந்தது.